ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஹலால். இன்றைக்கி சூப்பரான அண்ட் சிம்பிளான முட்டை குழம்பு, அதாவது உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி வச்சுருக்கேன். எதுக்குனாக்கா முட்டை நம்ம பொரிக்கும் போது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டையை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். 2 பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டு நம்ம இதை பொறுமையாக, ரொம்ப கலக்கக்கூடாது. கலக்காமல் மீடியமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா அந்த எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக, ரொம்பவும் பொரியக்கூடாது. நம்ம பால் ஊற்றி இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த முட்டை. இப்போது இந்த முட்டை ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதே அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. வேணும்னா நீங்கள் இடித்து கூட போட்டுக்கலாம். மசாலாவுக்கு 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இது மல்லித்தூள். காரம் வேணுங்கிறவங்க நீங்கள் மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகா ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை பொரிச்ச அதே சட்டிலேயே நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றுறதுல நம்ம வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயத்தை போட்டு அதே இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. நம்ம அதுலேயே 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். போட்டுட்டு அதை வதக்கி விட்டுடலாம். எடுத்து வச்சுருந்த மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டுடலாம். எண்ணெயிலேயே வதக்குனீங்கனாக்கா அது கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போய் உங்களுக்கு மசாலா கலர் கொடுக்கும். எண்ணெயிலே வதக்குறேங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளி கொட்டிடலாம். நல்லா அது மிக்ஸ் ஆகி இருக்கிறதுக்கு நம்ம 1 கப்புக்கு தண்ணி ஊற்றிடலாம். கொதி வரட்டும். அந்த தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வெந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். கொதி வரட்டும். வாசனை, பச்சை வாசனைலாம் போய் உங்களுக்கு நல்லா இருக்குது. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொரிச்சு வச்சுருந்த முட்டையை எல்லாத்தையும் போட்டுடலாம். முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சோறு எல்லாமே ஏறிடும் முட்டையில் ஏறிச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் முட்டை இந்த குழம்பு. இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, குழம்பு சாதம் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டு இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அம்மா சமையல் ஹலால். தேங்க்யூ. பாய்.